நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை, தரகம்பட்டி, கரூர் ஆகிய பகுதிகளில் SM சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் மாத ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டு, நகைச்சீட்டு என பொதுமக்களிடம் விளம்பரம் செய்து பணம் வசூல் பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் தோகைமலை ஒன்றிய பகுதிகளில் மற்றும் தரகம்பட்டி பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்த சுமார் 20 முதல் 50 நபர்கள் மாத ஏலச்சீட்டு, தீபாவளி போனஸ், அன்றாட கூலி தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ரூபாய் 500 முதல் 10,000 வரை மாதம் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் தீபாவளிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நிறுவனத்தினை நடத்தி வந்த வினோத், முருகானந்தம் ஆகிய இருவரும் நிறுவனத்தினை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இதனால் தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டுக்காக பணம் கட்டியவர்கள் அவர்களின் செல்போனை தொடர்பு கொண்டபொழுது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தோகைமங்கலம் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளனர். குளித்தலை, தோகைமலை, தரகம்பட்டி, கரூர், பெட்டவாய்த்தலை என பல்வேறு பகுதிகளில் நடத்தி அதன் மூலம் சுமார் பல கோடி ரூபாயை கையாடல் செய்து அவர்கள் தலைமறைவாக உள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைமறைவாகியுள்ள சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து தங்களது பணத்தினை பெற்றுத்தருமாறு தமிழக அரசிற்கும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.